ஒரு ஒரு மன்னருடைய வரலாறு சொல்லுவார்கள். கதை தான் எல்லாம், இருந்தாலும் பாடம் நிறைய இருக்கிறது அதில். ஒரு மன்னர் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டார். அவருடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய ரீசன் அவருக்கு புரியலை. ஆனால் பல கோணங்களிலும் ஸ்ட்ரெஸ்ஸை போக்குவதற்கு வழிகள் தேடினார். ஆனால் அவரால் நிம்மதியாக தூங்க முடியலை. பல எல்லா வழியும் தேடினார், ஒன்றுமே அவருக்கு சக்ஸஸ் ஆகலை. கடைசியில் அவருடைய ஒரு நல்ல நெருங்கிய நண்பர் சொன்னார், நீங்கள் இந்த காட்டுக்கு சென்றால் அந்த காட்டிலே ஒரு முனிவர் இருப்பார், அவரிடம் போங்கள், அவர் உங்களுக்கு நிம்மதிக்குரிய வழியை சொல்லித் தருவார். இப்போ இவர் கடைசி ஆப்ஷன் வேறு ஒன்றும் இல்லைன்னு காட்டுக்கு போகிறார். போகிற நேரத்தில் கையில் ஒரு பார்சல், ஒரு பொட்டலம் ஒன்று எடுத்துக்கொண்டு போகிறார். போய் காட்டுக்குள் முனிவரை கண்டுவிட்டார். அவரிடம் உட்கார்ந்து சொல்லுகிறார், நான் இந்த நாட்டு மன்னன், அண்மை காலமாக எனக்கு நிம்மதியே இல்லாமல் இருக்கிறது, சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறது, பல வழிகளிலும் நிம்மதியை தேடினேன், எனக்கு ஒரு வழியும் சரி வரவில்லை, இப்போது நான் நாட்டை துறந்து விட்டு உங்களிடம் வந்திருக்கிறேன். நாட்டை துறந்து விட்டு நிம்மதிக்காக உங்களிடம் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது முனிவர் கேட்கிறார், அது என்ன பார்சல் என்று. பக்கத்திலே ஒரு பெரிய பையிலே ஏதோ கொண்டு வந்திருக்கிறீர்களே, அது என்ன என்று கேட்டபோது மன்னர் சொல்லுகிறார், அதெல்லாம் தங்க காசு என்று, எல்லாமே தங்க காசு என்று சொல்கிறார். இப்போ முனிவர் அங்கும் இங்கும் பார்த்து விட்டு அந்த பையை தூக்கி கொண்டு ஓட ஆரம்பித்து விட்டார். தங்க காசு உள்ள பையை தூக்கி கொண்டு ஓடுகிறார். இப்போ மன்னர் இவரை துரத்துகிறார், பின்னால் ஓடுகிறார். காட்டுக்குள் அங்கும் இங்கும் அந்த முனிவர் ஓடி கடைசியாக அவர்கள் மீட் பண்ணிய இடத்திற்கு வந்து சேர்கிறார். சேர்ந்தபோது மன்னர் அந்த பையை தன்னுடைய கையில் எடுத்து நெஞ்சோடு அணைத்து பெருமூச்சு விடுகிறார் சந்தோஷமாக. அப்போது முனிவர் சொன்னாராம், ஏன் நீங்கள் நிம்மதியை தேடி காட்டுக்கு வந்தீர்கள்? நிம்மதி உங்களுடைய மனதுக்குள் தான் இருக்கிறது என்று சொன்னார். நிம்மதி இங்கே காசில் இல்லை, பதவியில் இல்லை, பெருமையில் இல்லை. அந்த நிம்மதி, உண்மையான நிம்மதி ஒரு மூமினுக்கு தான் கிடைக்கும். அதனால தான் நீங்கள் பாருங்கள், இப்போ நம்முடைய சமூகத்தில் உள்ளவங்களில் பெரும்பாலானவங்க ஈமானில் ஸ்ட்ராங் இல்லைன்றது நமக்கு தெரியும். ஆனால் கடுகளவாவது ஈமான் இருக்கிறது. அதனால தான் இந்த சமுதாயத்தில் தற்கொலை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். தற்கொலை 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 என்று சோசியல் மீடியாக்களை நம்ம நிறைய பார்க்குறோம். யாரெல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாதவர்கள் தான் தற்கொலைக்கு போகிறார்கள். கடுகளவு ஈமான் இருக்கிற இந்த சமூகத்தில் தற்கொலை இல்லை. 1-2 அங்கே நடக்கலாம். இது 200 கோடி மக்களில் 1-2 பேர் தற்கொலை செய்வது என்பது ஒரு கவுண்டுக்கு வராதது. அப்ப அந்த ஈமான், அல்லாஹ் சூரத்து நஹல் 97வது வசனத்தில் சொல்லுகிறான், மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்சா வஹுவ முஃமின் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. அல்லாஹு அக்பர். யார் ஒருவர் முஃமினாக இருக்கக்கூடிய நிலையில் சாலிஹான அமல்களை செய்கிறாரோ அவரை நிச்சயமாக நாம் அழகிய வாழ்க்கை வாழச் செய்வோம். தையிபா, ஹயாத்தன் தையிபா. அழகிய வாழ்க்கை என்றால் மனமகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி எல்லாம் நிறைந்த வாழ்க்கை அவரை நாம் வாழச் செய்வோம். என்ன செய்ய வேண்டும்? அவர் 2 விஷயம். ஒன்று, ஃபர்ஸ்ட்டுக்கு அவர் முஃமினாக இருக்க வேண்டும். 2வது, அவர் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகள், இப்போ வெளிநாட்டு லைஃப் நம்ம எல்லோரும் புரிந்து கொண்ட ஃபேக்டானது ஸ்ட்ரெஸ் ஆனது. ஆனால் இந்த 2 விஷயத்திலையும் நிறைய பேர் கோட்டை விடுறோம். எதில்? ஒன்று ஈமான், 2வது அமல் சாலிஹ். ஈமான் தெரியா நிறைய பேருக்கு. பேர் கேட்டால் முஸ்லிம், இகாமாவில் முஸ்லிம், ஆனால் அவருக்கும் ஈமானுக்கு எந்த தொடர்புமே இல்லை. ஈமானை தேடுவதும் இல்லை. அல்லது ஓரளவு ஈமான் இருக்கிறது, அதை பலப்படுத்துவோம், அல்லது பலவீனம் அடைந்திருக்கிறது புதுப்பிப்போம், அந்த ஆசையும் கிடையாது. இப்போ ஷேக் அஸ்மி அவர்கள் ஆரம்பிக்கும் போது சொன்னார்கள், இந்த டைம் இதமான காலநிலை,
தாயிஃபிலே பார்க்லேயும் ரெஸ்டாரண்ட்லேயும் அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருப்பார்கள். இப்போ இந்த இடம் ஒரு ஈமானை புதுப்பிக்கிற ஒரு இடம். இந்த இடத்துக்கு வாரத்துக்கு அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் வரல. இங்கே மட்டும் இல்லை, நீ சவுதி அரேபியாவில் நான் மதீனா பல்கலைக்கழகத்தில் சுமார் 4 வருடங்களுக்கு மேலாக படித்திருக்கிறேன். அதே போல் தம்மாமிலே தாவா சென்டரிலே சுமார் 4 வருடங்கள் பணியாற்றியிருக்கிறேன். நம்ம அவதானிக்கிற விஷயம் என்னென்றால் இந்த சைடுக்கு கவனம் செலுத்துகிற முஸ்லீம்கள் மிக குறைவு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வந்ததெல்லாமே உழைப்பதற்காக மட்டும்தான். நான் வெளிநாட்டில் என்னுடைய ஃபேமிலியை விட்டுட்டு, பிள்ளைகளை விட்டுட்டு, ஒய்ஃபை விட்டுட்டு, எல்லோரையும் தியாகம் செய்து விட்டு இங்கே வந்தது நான் உழைப்பதற்கு, சம்பாதிப்பதற்கு. அதுக்குள்ளே எனக்கு என்னதுக்கு தாவா சென்டர், எனக்கு எதுக்கு கிளாஸ், எனக்கு எதுக்கு பயான், எனக்கு எதுக்கு தமிழ் ஹொத்துபா. நான் எங்கேயாவது கடைசி நேரத்தில் போனேன் என்றால், இக்காம சொல்கிற நேரத்தில் போனால் ஜும்மாவை ரோட்டில் நின்று தொழுதுட்டு விட்ட போய் நல்லா சாப்பிடுவேன். அடுத்து எனக்கு ஒரு பார்ட் டைம் இருக்கும், அதுக்கு ஓட வேண்டியிருக்கும். இப்படி நினைக்கிறோம். ஆனால் இதனுடைய முடிவு என்னன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, என்ன நம்ம அடைய போகிறது என்ன, நம்ம கொண்டு போக போகிறது என்ன, இந்த லைஃபுக்கு என்ன அர்த்தம், இந்த லைஃப்பில் எது பெர்மனன்ட். இப்போ இங்கே இருக்கிறவர்கள் பெரும்பாலும் ஒரு 30-40 வயதை தாண்டியவர்கள் தான் எல்லோரும். நம்ம குழந்தைகளாக இருந்தோம். இப்போ எங்கே நம்மளோட குழந்தை பருவம், நம்ம வாலிபர்களாக இருந்தோம். எங்கே இப்போது வாலிபம்? ஒரு 20-22 வயசில் 100% அல்லாஹ்வுடைய உதவியால் ஹெல்த்தாக இருந்தோம். சுகர் கிடையாது, டயபெட்டிக் கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது, கேஸ்ட்ரிசைட் கிடையாது, அல்சர் கிடையாது, தலைவலி கிடையாது, ஜாயிண்ட் பெயின் கிடையாது, ஹெல்த்தியாக இருந்தோம். இப்போ இங்கே அந்த ஹெல்த். ஒரு கட்டத்தில் நிறைய நல்ல போஸ்ட்ல இருந்தோம். இப்போ இங்கே அந்த போஸ்ட். உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை சகோதர சகோதரிகளை. நல்லா யோசிச்சு பாருங்க. உலகத்தில் பெர்மனன்ட் என்று எதுவுமே கிடையாது, மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப நாம் மறுமையை நம்பியவர்கள். இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பது தெளிவான விஷயம். இப்ப இந்த இடத்துல 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். அப்போ ஒருவர் ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கணும், 5 வயது வைங்க. இன்னும் 100 வயதில் அவர் இருப்பாராங்க? நம்ம யாருமே இன்னும் 100 வருஷத்தில் இருக்க மாட்டோம். இல்லை, மாஷா அல்லாஹ், அல்லாட நாட்டம் 1-2 பேர் இருக்க வேண்டும் என்று இருந்தால். ஆனால் 100 வருடத்துக்கு பிறகு இங்கே இருக்கிற யாருமே நம்ம இருக்க மாட்டோம் என்பதுதான் ஒரு ஃபேக்டர். இதுக்கு முதல் இருந்தவங்க போயிட்டாங்க. நம்மளோட வாப்பா மௌத்தான நிறைய பேர் இங்கே இருக்கிறோம். வாப்பாட வாப்பாவை தெரியாத நிறைய பேர் இருக்கிறோம். அவர வாப்பாவை பற்றியே எந்த சிந்தனையும் இல்லாதவர்கள் இருக்கிறோம். இதுதான் நமக்கு நாளைக்கு நம்மட பிள்ளைன்றோம். அந்த பிள்ளைக்காகத்தான் தேடுற, அந்த பிள்ளைக்காகத்தான் உழைக்கத்தான் பண்ணுவது மார்க்க கடமை. ஆனால் இது நிரந்தரம் அல்ல. எது நிரந்தரம் என்றால், பிள்ளையை சாலிஹான பிள்ளையாக நான் வளர்க்க வேண்டும், அல்லாஹுடைய ஒரு அடியானாக என்னுடைய பிள்ளையை ஆக்க வேண்டும், அல்லாஹுடைய குர்ஆனை மனனம் செய்த ஒரு பிள்ளையாக என்னுடைய பிள்ளையை ஆக்க வேண்டும். நான் மௌத்தான பிறகு என்னுடைய பிள்ளை அல்லாஹ்விடத்திலே ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்று துஆ செய்கிற பிள்ளையாக ஆகணும் என்று அப்படி நினைத்து உழைப்போமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை எனும் போது, மௌத்துக்கு பிறகு கபருடைய வாழ்க்கையை ஈமான் கொள்ளக்கூடிய நாம், ஒரு கட்டம் வரும்போது உலகம் அழிந்து விடும் என்று ஈமான் கொள்ளக்கூடிய நாம், உலகம் அழிக்கப்பட்ட பிறகு இந்த பூமி அல்லாஹ் வேறு பூமியாக மாற்றுவான், அதாவது எல்லாவற்றையும் தரைமட்டமாக ஆக்கி விடுவான். இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்சாலஹா, ஒரு உசுப்புதலாக உசுப்பப்படும். அல்லது அல் காரிஆ, உள்ளத்தை நடுங்கச் செய்கிற ஒரு சத்தம் கேட்கும். அதுக்கு பிறகு இந்த பூமி ஒரு தரை மட்டமாக ஆக்கப்பட்டு விடும். யௌம துபத்தலுல் அர்து கைருல் அர்தி, பூமி வேறு பூமியாக மாற்றப்படும். அந்த நேரத்தில் இந்த பூமி சுடப்பட்ட ரொட்டியை போன்ற அல்லது வெள்ளிப்பாளையை போன்றிருக்கும். கட்டடங்கள் இருக்காது, மரம் இருக்காது, ஓடி ஒதுங்குவதற்கு எதுவுமே இருக்காது. வெறும் காலோடு, காலில் செருப்பு கிடையாது, உடம்புல ட்ரெஸ் கிடையாது. அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்புவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு உலகம் அழியும் வரைக்கும் இருந்தவர்கள் எல்லோரையும் எழுப்புவான். சூரியன் தலைக்கு 1 மைலுக்கு மேல் கொண்டு வந்து வைக்கப்படும். அந்த நிலையை ஈமான் கொண்டவர்கள்